நேற்று நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் மாவில் ஒன்றும் சேர்க்குறதில்ல, உப்பு, வெறும் தண்ணி, கொஞ்சோண்டு எண்ணெய், இதை மட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இழுத்து பிணைஞ்சோன்னா மாவு சாஃப்ட் ஆயிரும். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே சைடில் இருக்க வேலையெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த துணி மடிக்கிற வேலையை யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரில. சரியான கடுப்பு, போட்டு வச்சாலும் மலை மாதிரி குமிஞ்சு போயிடுது. திருப்பி அதை நம்ம தான் மடிக்கணும், சரின்னு சிரமம் பார்க்காம அப்பப்போ மடித்து வச்சிடுறது. அப்படியே சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணேன். இது வந்து எங்கள் அப்பாய் சிக்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க ரேஞ்சுக்கு இன்னும் என்னால் ஈடு கொடுத்து வர முடியல. இன்னும் பயிற்சிகள் தேவை மண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு கொண்டு வந்துடுவேன். இது எப்படி செய்கிறதுனா, ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதில் ஒரு 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஒரு வரமிளகாய், இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதையுமே நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடணும். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி சிக்கனை நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவையும் கொட்டி வதக்கிட்டு மஞ்சத்தூள், காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்தி மாவு எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிங்க. நான் வந்து இப்போதைக்கு லுல்லுவில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக வருது. அப்படியே சப்பாத்தியை வச்சு இந்த சிக்கன் கிரேவியும் வச்சு சூப்பராக நைட் டின்னரை நேற்று முடிச்சாச்சு.